ராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்னதீபம் ஆஜானுபாகுமரவிந்ததலாயதாட்சம் ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி. வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாச்சயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யः பரம் வியாக்யாந்தம் பரதாதிபிः பரிவ்ருதம் ராமம் பஜே ஸ்யாமளம். கோஷ்பதீகிருதவாராசிம் மசகீகிருதராட்சசம் ராமாயண மகாமாலாரத்னம் வந்தே அனிலாத்மஜம். தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர்யதி பௌருஷே ச பிரதித்வந்த்வஹ சரைனம் ஜஹி ராவணிம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ரகுநந்தன பரபிரம்மணே நமஹ. திருமாமகள் கேள்வன் திருவடிபணியும் திருவுடையீர். நேற்றைய தினம் சுக்ரீவ மகாராஜன் ராமனுக்கு நண்பனானான். அதன் பிறகு வாலியை கொல்ல இராமனுக்கு வல்லமை உலகா இலதா என்ற ஐயப்பாடு கொள்ள மராமரம் 7 சற்று தன்னுடைய திறனை பெருமான் வெளிக்காட்ட வாலியோடு சுக்ரீவன் போர் புரிந்து கொண்டிருக்கிற வேளையிலே மறைந்து நின்ற பெருமாள் ஒரு பாணத்தை வாலியினுடைய மார்பிலே எய்துவிட வாலி கீழே சாய்ந்தான். அந்த பாணத்தை பிடுங்கி பார்க்க அதிலே ராமநாமத்தை கண்டான் என்ற அளவாக அனுபவித்தோம். ராமநாமத்தை வாலி கண்டு கொண்டிருக்கும் பொழுதே பெருமான் வாலியின் அருகே வருகிறான். கண்ணுற்றான் வாலி நீல கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வரிவில் ஏந்தி வருவதே போலுமாலை புண்ணுற்றதனயசோரி பொறியங்கும் பொடிப்ப நோக்கி எண்ணுற்றாய் என் செய்தாய் என்று ஏசுவான் இயம்பலுற்றான். கருமை நிறமுடைய மழைகால மேகமானது தன் உடலெல்லாம் செந்தாமரை மலர்கள் பூக்கப் பெற்று மண்ணிலே இறங்கி கட்டமைந்த வில் ஒன்றை ஏந்தி வருவது போல் வருகின்ற ராமனை வாலி கண்டார். அவன் திருமேனி கார்முகிலாம். அவனுடைய திவ்ய அவயவங்கள் கமல புஷ்பங்களாம். இப்படி பெருமான் வருவதை பார்த்து என்ன நினைத்தாய், என்ன காரியம் செய்துவிட்டாய் என்று ராமனை நிந்தித்து கொண்டு பேசத் தொடங்குகிறான். துன்னராதிபதே புத்ரஹா பிரதிதஹா பிரியதர்சனஹா
குலீனகா சத்வசம்பன்னகா தேஜஸ்வி சரிதௌரதः பராங்முகவதம் கிருத்வா கோனு பிராப்தஸ்த்வயா குணः யதஹம் யுத்த சம்ரத்தः சரேணோரசி தடிதः. ராமா, உலகிலேயே தலை சிறந்த தசரதமா மன்னனுடைய மகன் நீ. உலகில் உள்ள எல்லாரும் உன்னுடைய நாமத்தை சொல்லுவதையே இனிமையாக கருதி கொண்டு இருக்கிறார்கள். காட்சிக்கும் இனியனாக இருக்கிறாய். மிகச் சிறந்த கதிரவன் குலத்திலே பிறந்தாய். நல்ல பலம் உடையவனாக சத்துவகுணத்தோடு கூடியவனாக இருக்கிறாய். ஒளி பொருந்திய திருமேனியனாய் ஒழுக்கன் தவறாத வாழ்க்கை நெறி உடையனான நீ மறைந்திருந்து என்னை அடித்ததால் என்ன நன்மையை அடைந்தாய்? ராமா, நான் உன்னோடு போர் புரியவில்லை. அந்நியனோடு போர் புரிந்து கொண்டிருக்கையிலே நடுவில் புகுந்து என் மார்பிலே பாணத்தை ஏனடை அடித்தாய்? ராமா, கருணவேதீச்சாம் பிரஜானாம் ஜஹிதேரதஹா சானுக்ரோஷஹா ஜிதோத்சாஹகா சமயஜ்ஞோ திருடௌரதஹா இதி தே சர்வா பூதானி கதயந்தி யசோ புவி. ராமா, உன்னை உலகில் உள்ளவர்களெல்லாம் நீ கருணையே உருவானவன் என்றும் மக்களுடைய நன்மையையே தன்னுடைய நன்மையாக கருதுபவன் என்றும் பேர் அன்பே சொரூபமாக உடையவன் என்றும் உற்சாக புருஷன் என்றும் அடியார்களை காப்பது என்ற விரதத்திலே உறுதி படைத்தவன் என்றும் உன்னுடைய புகழை பாடுகின்றன. ராமா, அரசர்கள் என்பவர்களுக்கு தேவையான சில குணங்கள் என்ன தெரியுமா? மனத்தை அடக்குதல், வெளிப்புலன்களை அடக்குதல், பொறுமை குணமுடையவனாக இருத்தல், தர்மமே உருவானவனாக இருத்தல், தைரியம், வாய்மை, பராக்கிரமம் இவைகள் மன்னர்களுக்கு உரிய குணங்கள். அத்தோடு குற்றம் பண்ணினவர்களை தண்டிப்பதும் மன்னர் தொழில். ராமா, இந்த வாலி பெருமானை வைகிறான். அந்த வசவு கூட அழகான வசவுகள். கவனியுங்கள். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே. தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கு அன்றாமோ. தாய்மையும் அன்றி நட்பும் தருமமும் தழுவி நின்றாய். முதல் வசவு என்ன தெரியுமா? உலகத்திலே உள்ள எல்லா பிராணிகளிடத்திலும் அவர்களுடைய குற்றங்களையே குணமாக கொள்ளுகிற வாத்சல்ய மகோததே. இது முதல் வசவு. அதுக்கு மேலே எல்லா உயிர்களிடத்திலும் நண்பனாக இருந்து அந்த உயிர்களுக்கு நல்லதையே நினைக்கின்ற சிதஜித் வஸ்து சேஷிபூதா. இது இரண்டாவது வசவு. மூணாவது, தர்மமே உருவானவனாக
நிற்கின்றவனே. இப்படித்தான் நாம பெருமாளை வையணும். தாய்மையும் அன்றி நட்பும் தருமமும் தழுவி நின்றாய் ராமா. தன்னுடைய வாக்கியத்தை சத்தியமாக்குவதற்காகவும் தன்னுடைய குல ஒழுங்கை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தன்னுடைய அரிய உயிரையும் கொடுத்தோ விண்ணுலகு ஏகின தசரதன் மகனே, அந்த நல்ல பரதனுக்கு நீ தமையனானாயே. வாய்மையும் என்று சொல்லி அதுக்கு மேலே ராமா நீ என்ன கொன்னுட்டே, இந்த மாதிரி காரியத்தை ஆறு செய்வார்கள் என்றால் குலக்கேடர்கள் செய்வார்கள், அல்லது கல்வி அறிவு இல்லாதவர்கள் செய்வார்கள், அல்லது எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற மூர்தன்யம் உள்ளவர்கள் செய்வார்கள், குணமற்றவர் செய்வார்கள். இந்த இடத்தை பிடித்து தான் தலைவனாக வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் செய்வார்கள். எப்படியாவது தன்னுடைய பலத்தை ஊரார் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் செய்வார்கள். ஆனா ராமா, குலமிது, கல்வி ஏது, கொற்றமீது, உற்று நின்ற நலமிது, புவன மூன்றும் நாயகம் உள்ளதன்றோ, வலமிது உலகம் தாங்கும் வன்மையீது என்றால் திண்மை அலமரச் செய்யலாமோ, அறிந்திருந்தும் அயர்ந்துளார் போகோல். ராமா, நீ குலக்கேடனான்னு யோஜனை பண்ணி பார்த்தா உலகத்திலேயே மிகச் சிறந்த சூரிய குலத்தில் பிறந்தாய். சரி, கல்வி அறிவில்லை, அதனாலே இப்படி தகாத காரியம் செய்தனை என்று எண்ணலாமோ என்றால் வசிஷ்டௌயபதேசினா என்று வசிஷ்டனிடத்திலே சகல சாஸ்திரங்களையும் அபியசித்தவன் நீ. அதுக்கும் மேலே எப்படியாவது வெற்றி பெற்று புகழடைய வேண்டும் என்று என்னை கொன்றனையோ என்றால் தாடகா மாரீச்ச கரதூஷண விராத கபந்தாதிகளை கொன்று பெற்ற வெற்றி போதாதா? அதற்காக என்னை நீ கொன்றிருக்க முடியாது. சரி, குணக்கேடன்னு சொல்லலாமான்னா உற்று நின்ற நலம் இது அகிலகேய பிரத்யநீக கல்யாணைகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சணானந்த ஞான ஆனந்தைக ஸ்வரூபா ஸ்வாபிமதானுரூபைக ரூப அச்சிந்த திவ்யாத்புத நித்ய நிரவத்ய நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்த சௌகுமார்ய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா ஸ்வாபாவிகானவதிகாதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுர்ய காம்பீர்ய ஔதார்ய சாதுர்ய ஸ்தைர்ய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்ய சங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞதாதி அசங்கேய கல்யாண குணகணௌக மகார்ணவா என்று பேசப்பட்ட எல்லா விதமான மங்கள குணங்களாலும் நிறைந்தவன் நீ. சரி, என்னை கொன்று இந்த கிஷ்கிந்தை என்ற நிலத்தை ஆள வேண்டும் என்று கொன்றாயோ என்றால் புவனம் ஒன்றும் நாயகம் உன்னதன்றோ. எல்லா உலகங்களுக்கும் நீ ஒருவனே தலைவன் அல்லவா?
பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடை திருவரங்கச் செல்வனார் எங்கோல் வளையால் இடர்வராகாதே என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் அருளினாள். புவன மூன்றும் நாயகம் உன்னதன்றோ. எம்பெருமானே, எல்லா உலகங்களையும் ஆதாரபூதனாக இருந்து தாங்குகின்ற வல்லமை உடையவன் நீ. இவ்வளவு அருங்குணங்கள் இருந்தும் தெரிந்திருந்தும் மறந்தவர்கள் போல தர்மத்தை இப்படி சிதறச் செய்து விட்டாயே ராமா. ராமா, இப்போ உன் பேர்ல நான் கோர்ட்ல கேஸ் போட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு தண்டனையே கிடையாது. ஜட்ஜி உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டான். ஏன்னா மூலக்கோளாறு உள்ளவன் குற்றம் பண்ணினா அவனை ஆஸ்பத்திரிக்கு தான் அனுப்புவானே தவிர அவனை ஜெயில போட மாட்டான். ராமா, எப்ப சீதா பிராட்டி உன்னை விட்டு பிரிஞ்சாலோ அப்பவே செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது என்பதை பகுத்தறிகிற அறிவை இழந்து விட்டாய். கோவியல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்கட்கு எல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமையன்றோ. ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. என்ன அழகா பேசுறான் அந்த ராமனை, திட்டுறான் பாருங்க. எப்பேற்பட்ட ரவிவர்மாவே வந்தாலும் உன்னுடைய அழகே படத்துல எழுதி அடைக்க முடியாது. ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தை. அரசியல் நீதி என்பது உங்கள் குலத்திற்கே உரிய செல்வம் அல்லவா ராகவா? அப்படி அரசியல் அறிந்திருந்தும் உன் உயிரணையாளை ஜனக மகாராஜா பெற்றெடுத்த திருமாமகளை பிரிந்த பிறகு செய்கை திகைத்து விட்டாய். ராமா, ஒன்னே ஒன்னு கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ வசிஷ்டனிடம் தானே எல்லா வித்யைகளையும் பயின்றாய்? ஆம்வாரே, அந்த வசிஷ்டன் உங்களுக்கென்று சட்டம் எழுதினானே மனு, அந்த மனு தர்மத்தை சொல்லி கொடுத்திருக்கானா? சொல்லி கொடுத்திருக்கான். அந்த மனு தர்மத்திலே ஒரு விஷயம் இருக்கிறதா என்று உன்னிடமிருந்து அறிய விரும்புகிறேன். என்னவாலே? ஒரு ராட்சச ராஜா ஒருவன் மனைவியை கவர்ந்து சென்றால் அதற்கு குரங்கு ராஜாவை கொல்லு என்று உங்கள் மனு சட்டம் சொல்றா. அப்ப அறக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் குரத்தினத்து அரசை கொல்ல உங்கள் மனு நெறி கூறிற்று உண்டோ? ராமா, நீ இரக்கமே உருவானவன் என்று எல்லாரும் சொல்றாளே. ராமா, உன்னுடைய இரக்கத்துக்கு இலக்காகாதபடிக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? என்கிட்ட மாத்திரம் நீ இரக்கம் காட்டப்படாதா? என்கிட்ட வரைச்சு அந்த இரக்கத்தை கொஞ்ச தூரத்துக்கு அப்பால் உகுத்து விட்டு வந்து விட்டாயோ? இரக்கம் எங்கு உகுத்தாய் என்பால் என்ன பிழை கண்டாயப்பா? ராமா,
நீயே பழிக்க தகுந்த செயலை செய்தால் உலகத்திலே யார்தான் நற்செயல் செய்வார்? பறக்கழி இது நீ பூண்டால் என்று சொல்லி அப்புறம் கேட்கிறான், ராமா ஒரு விஷயம் சொல்ல. என்ன? இப்ப என்ன யுகம் நடக்கிறது வாலி? அது கூடவா தெரியல? திரேதா யுகம். ராமா, மொத்தம் 4 யுகங்கள் உண்டல்லவா? அந்த 4 யுகங்களினுடைய தன்மையை சொல்லும்னா, முதல் யுகம் கிருத யுகம், 2வது திரேதா, 3வது துவாபரம், 4வது கலி. இத கிருத யுகத்திலே தர்மம் 4 கால்களோடு உலாவும். அடுத்ததான திரேதா யுகத்திலே தர்மம் 3 கால், அதர்மம் 1 கால். அடுத்த துவாபர யுகத்திலே 50-50. புரியுறதா? தர்மம் 2 கால், அதர்மம் 2 கால். மகாபாக்கியவான்களான நாம் வாழ்கின்ற கலியுகத்திலே அதர்மம் 3 கால், தர்மம் 1 கால். 1 கால். ராமா, இப்ப எல்லாருக்கும் திரேதாயுகம் நடக்கிறது. குரங்குகளான எங்களுக்கு மட்டும் கலியுகம் வந்து விட்டதா? என்னை நீ கொன்று விட்டாயே. ஒலிகடல் உலகம் தன்னுள் ஊறு தரு குரங்கின் மாடே, கலியது காலம் வந்து பறந்ததோ கருணை வள்ளல். நிலவை போன்ற முகம் படைத்த சந்திரா, ராமச்சந்திரா, நீ மனிதன் அல்லன், நீ தெய்வம். நடிக்க வந்திருக்கிறாய். நடிகா ராமச்சந்திரா, அதிலும் சாதாரண நடிகனா நீ, புரட்சி நடிகா ராமச்சந்திரா. வாங்கி கூப்பிடுறான். என்ன புரட்சி? எங்க போனாலும் தமையனை அரசியலில் இருந்து இறக்கி தம்பிக்கு அரசு தருவது என்ற புரட்சியை செய்கிறாய். நாட்டிலே உனக்கே உரித்தான அரசை உம்பி பரதனுக்கு தந்தாய். காட்டிலே எனக்கே உரித்தான அரசை எம்பி சுக்ரீவனுக்கு தர இருக்கிறாய். பிறகு இலங்கையிலே ராவணனுக்கே உரிய அரசை அவன் அம்பி வீடனனுக்கு தர இருக்கிறாய். இப்படி எங்கு போனாலும் புரட்சியே செய்கிற ராமச்சந்திரா, ஒன்னு கேட்கிறேன், நீ அசகாய சூரன் அல்லவா? யாரு துணையும் வேண்டாது தனித்து நின்று வெல்லுகிறவ. தோலாத தனி வீரன் தொழுத கோயில் என்றார் சுவாமி தேசிகன். தோலாத தனி வீரன், அத்விதீயனான பராக்கிரமசாலி அல்லவா நீ? அப்பேற்பட்டவனுக்கு ஒரு குரங்கின் துணை வேண்டி இருந்ததோ? கூட்டு ஒருவரையும் வேண்டா, கொற்றவ பெற்றதாதை பூட்டிய செல்வம் அங்கோர் தம்பிக்கு கொடுத்து போந்து, காட்டில் நாட்டிலோர் கருமஞ்செய்தாய் எம்பிக்கு இவ்வரசைந்து, காட்டிலோர் கருமஞ்செய்தாய். ராமா, 2 பேர் ஒருவரோடு ஒருவர் போரிட்டுக் கொண்டிருக்கையிலே 3வது மனுஷனுக்கு அந்த இருவருமே சமபந்துக்கள் தானே. ஒருவன் பகைவன், இன்னொருவன் நண்பன் அல்லவே. அவர்கள் இருவருக்குள்ளும் தகராறு, அடித்துக் கொள்ளுகிறார்கள். 3வது மனிதனுக்கு இருவரும் ஒன்றாக கருதப்பட வேண்டியவர்கள். அப்படி இருக்க ஒருவன் மேல் இரக்கம் கொண்டு மற்றொருவன் மேல் பானத்தை ஒழிந்து நின்று விட்டாயே. இது தர்மமா அல்லது அதர்மமா? இது என்ன பட்சபாதம்? இருவர் போரி எதிரும் காலை
இருவரும் நல்லுற்றாரே ஒருவர் மேல் கருணை தூண்டி ஒருவர் மேல் ஒளித்து நின்று வரிசிலை குழைய வாங்கி வாயம்பு மறுமத்தைகள் தருமமோ பிரிது ஒன்றாமோ தகுகிலது என்னும் பக்கம். ராமா, உனக்கு ராவணன் மேல கோபம். எதனால கோபம்? உலகத்திலே 50 பாதகங்கள்னு பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த 50 பாதகங்கள் என்ன என்ன தெரியுமா ராமா? தெரியும், சொல். கொலை, களவு, கள், காமம், பொய். பஞ்சமகா பாதகங்கள் இந்த 5 தான். இதுல பிரிக்கணும். கொலை பெரும் குற்றம், அதை விட கொஞ்சம் குறைவான குற்றம் திருடுதல், அதை விட குறைவான குற்றம் கட்குடி, அதை விட குறைவான குற்றம் அடுத்தவன் மனையாளை விரும்புதல். கொஞ்சம்தான் பாவம் பொய் சொல்லுதல். 5 குற்றம் இருக்கு. ராமா, உனக்கு ராவணன் பேர்ல கோபம் அல்லவா? எதனாலே? அவன் உன்னுடைய மனைவியை கவர்ந்து போன என்ற காரணத்தாலே. எதற்காக ராவணன் உன்னுடைய தாரத்தை கவர்ந்தான்? காமத்தாலே. காமம் என்பது எத்தனை கிளாஸ் பாவம்? 4, பொய் 5, கொலை, களவு, கள், காமம் 4th கிளாஸ் பாவம் அது. நீ என்ன பண்ணிருக்க? கொலை. முதல் தரமான பாவத்தை செய்த நீ 4ஆம் தர பாவியான ராவணனை சினக்கிறாயோ? என்ன அழகா கேட்கிறான். அரைகளல் அலங்கல் வீரர் ஆயவர் புரிவது ஆண்மை துறையனலாயிற்றாமன்றே தொன்மையில் நன்னூர்க்கு எல்லாம் இறைவன் என்னை செய்தது ஈது எனில் இலங்கை வேந்தன் முறையல செய்தான் என்று முனிதியோ முனிவிலாதாய். கோபமற்றவனே, நீ அவனை சினக்கிறாயா? ராமா, உனக்கு பாலிடிக்ஸ் அவ்வளவு போராதுரா ராமச்சந்திரா. ஏன் தெரியுமா? கூட்டணி சேர வேண்டுமானால் நம்முடைய காரியத்தை யார் திறம்பட நடத்தி கொடுப்பார்களோ அந்த வல்லமையுடையவர்களோடு சேர வேண்டுமே தவிர நம்மால் பயன் பெறுவதற்கு மட்டுமே பயன்படுகிறவர்களோடு கூட்டு சேருவது அரசியலாருக்கு தகாதது. நீ யாரோட கூட்டு சேர்ந்திருக்கணும்? என்னோட. சிங்கத்தை துணையாக பற்றாமல் குழி முயலை துணையாக பற்றினாய். நீ மட்டும் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தியானா இங்கேந்து ஒரு எஸ்ஏடி போடுவேன் ராவணனுக்கு. ராவணன் போன் எடுப்பா, அதுவும் யாரு பேசுறதும்பா, ஐ ஆம் வாலி ஸ்பீக்கிங் ஹியர் அப்படிம்ப. இருந்துட்டு மேல் துண்ட இடுப்புல கட்டிண்டு போன் எடுப்பா. என்னன்னா, ராகவ பத்னியை கொண்டு வந்து வைத்திருக்கிறாயாமே, கொண்டு விடுறேம்மா. மைத்திரியமாக ஏகாநாயக அநீதவான் பவேத். இப்பவே வந்திருப்பேன் சீதே, பெருமானே தவறு செய்து விட்டீர். ஆனா ராமா, உலகத்திலே 2 குலங்கள் மிகச்சிறந்த குலங்களாக கொல்லப்படுகின்றன. கவனி, எந்தெந்த குலங்கள்? ஒன்று சூரிய குலம், இன்னொன்று சந்திர குலம். இந்த சந்திர குலத்தாரை கண்டு சூரிய குலத்தாருக்கு பொறாமையாம். என்ன பொறாமை?
சந்திரகுல தலைவனான நிலவோனுக்கு மட்டும் கருப்பான ஒரு களங்கம் இருக்கிறது. நம்முடைய தலைவனான கதிரவனுக்கு களங்கம் இல்லையேன்னு வருந்தினார்கள். ஐயா, கதிரவன் குலத்திலே பிறந்து என்னை மறைந்து கொன்று அந்த சூரியனுக்கும் ஒரு களங்கம் நீ உண்டாக்கி விட்டாய். காரி என்ற களங்கம் மதிக்கு உளதாம் என சூரியன் தொன்மரபுக்கும் ஓர் தொன்மரு ஆரியன் பிறந்து ஆக்கினயமரோ தமா ஜானே பாப சமாச்சாரம் திருணம் கூபமிவாவிருதம் சதாம் வேஷதரம் பாபம் பிரச்சன்னமிவ பாதகம். ரமா, நீ தபஸ்வியின் வேஷத்திலே காணப்படுகிறாய். அதனால் தூயோன் நல்லோன் என்று எல்லாரையும் நம்ப வைத்து கழுத்திருக்கிறாய். ராமா, பாழுங்கிணறு மேலே புல் மூடி இருக்கிறது. இது புல் தரை என்று காலை வைத்தவர்களை அது பாழுங்கிணற்றின் உள்ளே கொண்டு வந்து தள்ளுவது போல புல்மூடு கிணறாய் இருந்தீர். தாபச வேஷத்திலே உள்ளுக்குள்ளே அயோக்கியனாக இருந்தாய். சாம்பல் மூடி இருந்தபடியினாலே வெறும் சாம்பல்னு கைய வச்சா உள்ளுக்குள்ள நெருப்பு சுட்டுறது. பொடிமூடு தணலாக இருந்தீர். ஆமா, ஒத்தனுக்கும் இன்னொத்தனுக்கும் கொலை செய்யற அளவுக்கு கோபம் வரணும்னா அவளுக்கு ஏற்கனவே சில விரோதங்கள் இருக்கணும். என்ன? சிறு நில தகராறு, பெரு நில தகராறு, எல்லை தகராறு, வீட்டு தகராறு, நீண்ட கால பகை, தாயாதி பகை, பாம்பும் கீரியும் போல குலவிரோதம், பசுக்களை அபகரித்துக் கொண்டு செல்வது, ஊர் விஷயமான தகராறு, நீர் விஷயமான தகராறு, பெண் விஷயமான தகராறு, ஏதாவது இருந்தா என்ன அடிச்சிருக்கலாம். உன்னோடு எனக்கு சிறுநிலத் தகராறும் இல்லை, பெருநிலத் தகராறும் இல்லை. உன்னுடைய கோசல சாம்ராஜ்யத்தின் எல்லையை நான் ஆக்கிரமிக்கவும் இல்லை, நீர் என் எல்லையை ஆக்கிரமிக்கவும் இல்லை. ராமா, தண்ணீர் விஷயமா கவர்மெண்ட்டுக்குள்ள தகராறு வரும். உன்னுடைய நாட்டிலே ஓடுகின்ற சரையு நதியின் நடுவிலே நான் வந்து அணை கட்டி நீரை தேக்கி விடமாட்டேன்னு சொல்லல. நீங்கள் எங்கள் பம்பா நதியின் நடுவிலே அணை கட்டி நீரை விடமாட்டேன் என்று கூறினீர்களா என்றால் அதுவும் இல்லை. அப்படி நீர் விஷயமான தகராறு கிடையாது. பொம்மநாட்டி விஷயமா தகராறு உண்டானா? எங்கள் பெண்களை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், உங்கள் பெண்கள் எங்களை விரும்ப மாட்டார்கள். உங்கள் பெண்கள் உங்களிலே ஒருவர் எங்களை போல் இருந்தாலும் விரும்புவார்களே தவிர. புரியுதா? மனுஷன்லயே எத்தனை பேர் இருக்கான்? டார்வின் சித்தாந்தத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சமயங்கள்ல எனக்கு பழைய புத்தி வரும். ஆறு இல்லாத வீடா இருக்கணும், பெரிய கண்ணாடி இருக்கணும், இவனை மட்டும் தனியா விட்டுட்டு போனோம். இந்த கண்ணாடி முன்னாடி நின்று கபிச்சேஷ்டைகள் என்னென்ன உண்டோ அவ்வளவு பண்ணி பார்ப்பான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் பண்ணி பார்த்ததில்லை. ஏன் பண்ணி பார்த்ததில்லை? போய் சொல்றீங்களா? இல்ல, நான் குரங்காகவே இருக்கிற காரணத்தால். எதற்காக செய்து பார்க்க வேண்டும்? நீங்கள் அப்படி விரும்புவீர்களானால் நாளை செய்து நோக்குக. புரியுதா? ராமா, பெண் விஷயமான தகராறு கிடையாது. அதுக்கு மேல சொல்றான், நான் உண்மை யாரென்றே அறியாதவன். வாலி சொல்ற பொய். தாரேட்ட என்ன சொன்னா? தம்பியர் அல்லது தனக்கு வேறு உயிர் இல் என்று கருதுகிறவன் இராமன். அவன் மீது குற்றம் சொன்னாய், பெண் என பிழைத்தாய். இந்த வாலி சொன்னான். நேற்று நான் சொல்லல, ஓடுற வேகம்.
எனக்கு உன்னை ஆறுன்னே தெரியாது. இப்படி நிரபராதியான நான் இருக்கும் இடத்திலே நீயாகவே வந்து என்னை ஏன் கொன்றாய்? ராமா வயம் வனஜரா ராமா மிருகாக மூலபலாசனாக தர்மலங் லிங்க பிரஜின் பிரதிச்சன்னக க்ரூரம் கர்ம சமாச்சரேது. ராமா, நாங்கள் காட்டுவாசிகள், நீங்கள் நாட்டுவாசிகள். நாங்கள் மிருகங்கள், நீங்கள் மனுஷர்கள். நாங்கள் தின்பது காயும் கிழங்கும், நீங்கள் தின்பது செந்நெல் அரிசி சோறு. ராமா, ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வது எங்களுக்கு இயற்கை. அப்படி இருந்தும் என்னை ஏன் அடித்தாய்? ராமா, நீ ஒரு பதில் சொல்லிடுவே. ராஜாக்களுக்கு வேட்டையாடுதல் தர்மம். ஆகையாலே வேட்டையாடினேன்னு சொல்லலாம். ராமா, பஞ்ச பஞ்சனகா பட்சாக பிரம்மட்சத்ரேண ராகவ சல்யக ஸ்வவிதோ கோதா சசக குர்மச்ச பஞ்சமக. மாம்சம் சாப்பிடலாம்ங்கிறதுனால எதை வேணா சாப்பிடப்படாது. ராமா, சத்திரியர்கள் 5 மாம்சம் தான் சாப்பிடலாம். என்னென்ன 5 மாம்சம் சொல்றார். 5 ரொம்ப டேஸ்டான மாம்சங்கள். முள்ளம்பன்றி, மான், உடும்பு, முயல், ஆமை, சல்யகா, ஸ்வவிதா, கோதா, சசா, கூர்மகா. அந்த 5 தான் சாப்பிடலாமே தவிர குரங்கின் இறைச்சியை அரசன் கொள்ளலாம்னு சட்டம் இல்லையே ராமா. உணவுக்காகாத போனாலும் யாகம் பண்ணுகிற பொழுது ஆசனமாக பயன்படும், யோகம் பண்ணுகிற பொழுது ஆசனமாக பயன்படும், அல்லது மேலே போர்வையாக பயன்படும் என்று மானையும் புலியையும் கொல்லுவார் உண்டு. மான் தோல் போர்வையாகும், புலி தோல் ஆசனமாகும். ராமா, யாகம் பண்ணுகிறவர்களுக்கு குரங்கு தோல் ஆசனமாகும் ஆறு சொல்றா? இறைச்சியும் பயன்படாது, தோலும் பயன்படாது. சரி, மயிருக்காக கொன்றேன் என்கிறாயோ? எங்கள் ரோமம் மான் மயிறு போலே சாமரமாகாது இல்லையா? எங்களுடைய ரோமம் பெண்கள் தலையிலே புனைந்து கொள்கிறார்களே சவரி, அது ஆகாது. சரி, அல்லது எலும்புக்காக கொன்றேன் என்கிறாயோ? யானை தந்தம் போலே புலி நகம் போலே எங்களுடைய எலும்பு வீரர்களுக்கு ஆபரணமாக ஆகாது. ஆமா, 13 பாவிகள் உண்டுப்பா. ராஜகா, பிரம்மகா, கோக்னகா, சோரகா, பிராணிவதேரதகா, நாஸ்திகா, பரிவேத்தாஜ, சூச்சகா, கதர்யகா, மித்ரக்னகா, குருதல்பகா. நன்னா கவனிங்கோ. அரசனை கொல்லுகிறவன், வேதம் திகழ்கின்ற நாப்படைத்த நல்லோனை கொல்லுகின்றவன் ரெண்டாச்சா. பசுவை கொல்லுகிறவன், பிறர் பொருளை திருடுகிறவன், அனாவசியமாக சாதுவான விலங்குகளை கொல்லுகிறவன், வேதங்களினாலே உண்டு என்று சொல்லப்பட்ட இறைவரை இல்லை என்று வாதிடுகிற பாவி எங்கு இருக்கிறான்னா? ஆறு இரண்யகசிபு எங்கு இருக்கிறான்னா? அப்பா, ஒரு எங்குங்கிறதோட ஒரு இம்ம சேர்த்துட்டீர்னா நீரே ஆஸ்திகர் ஆயிட்டீர். எங்கும் இருக்கிறான் எங்கும் உளன்கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியந்தூண் புடைப்ப.
அங்கு அப்போதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்துட்டு வாழுகிர் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் ஒன்மாறு வகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய் முலையுண்டானே சப்பாணி. பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் தன் சிறுவன் வந்த தன் சிறுவன் ஓதி வந்த தன் சிறுவன் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம். தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத அங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பு இலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு துன்புடைப்ப பிறையற்றனல் விழிபழ்வ தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. நிருஹரி தசயோப்பஸ்யன் ஔத்பத்திகம் கடனாத்புதம் நரமுதஹரிம் திருஷ்ட்வைகைகம் சமுத்விஜதாம் ஜனஹ இடிகிலசிதாட்சீரண்யாயேன சங்கமிதாங்ககம் ஸ்புடசடமஹாதமுஷ்டம் ரங்கேந்திர சிம்மம் உபாஸ்மஹே. சொல்லிட்டே போலாம், நாள் நெருங்கிறது. கடிகார தேவன் கண்டுபிடிச்சான் தெரியலையே பாவி. நாஸ்திகா பரிவேத்தா இவன் ஒரு பாவி. தமையனுக்கு திருமணமாகாமல் இருக்க முந்திக் கொண்டு திருமணம் செய்து கொள்ளுகிற பாவி தம்பி நம்ம யாரான் இருக்க போறான். நாஸ்திகா பரிவேத்தா சூஜக ஒருவனை பற்றி மற்றொருவனிடத்திலே கோள் சொல்லுகிற பாவி. கதர்யா 15 நாள் கதறு கதறு என்று கதறினாலும் சபைக்கு காரண தராத கஞ்சன். இன்னும் நீங்க நன்கொடை கொடுக்கலன்னு தெரியுது. இல்லைன்னா நாளையில இன்னும் அதிகமாகும். சூஜகஸ்சா கதர்யஸ்சா மித்ரக்னக நம்பின நண்பனை ஏமாற்றுகிறவன் ஆச்சாரியனுடைய பத்னியை புணர விரும்புகிறவன். இந்த 13 பேரும் ராமா ரௌரவ நரகத்துக்கு போவாடா. இந்த 13 பேர்ல நீ என்ன பண்ணிருக்க? ராஜாவான என்னை கொன்று விட்டாய் ராமா. தாரயா வாக்கிய முக்தோகம் சத்தியம் சர்வஜ்ஞயாஹிதம் தததிக்ரம்ய மோகேன காலஸ்ய வசமாகதஹ. எல்லாம் அறிந்தவளும் உண்மையையே பேசுகிறவளுமான என் மனைவி தாரை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவள் பேச்சை மீறி இங்கு வந்தேன், உயிர் துறந்தேன். பொண்டாட்டி பேச்ச கேட்காத வீணா போனேன்டா நானு. தத் அதிக்ரம்ய மோகேன காலஸ்ய வசமாகதகம். அப்படின்னு ராமன் சொல்றான். வாலி தர்மம் அர்த்தம் ஜகாமம் ஜ சமயம் ஜாபிலௌகிகம் அவிஜ்ஞாயகதம் பால்யாத் மாமிஹத்ய விகர்ஹசே அப்ருஷ்ட்வா புத்தி சம்பன்னான் விருத்தானே ஆச்சாரிய சம்மதானே சௌமிய வானரஜாபல்யாத் கிம்மாம் வக்துமிஹேச்சசி. வாலி நீ ஒரு விவேகியாக தோன்றவில்லை. பகுத்தறிவு உள்ளவனாக உன் பேச்சு உன்னை எனக்கு காட்டித் தரவில்லை. ஏனென்றால் வைதிகமான அறம் பொருள் இன்பம் என்ற பயன்களை பற்றிய அறிவே உனக்கு இல்லை.
லோக நீதியையும் நீ அறிந்தாயல்லை. பேரறிவு படைத்தவர்களும் வயது மூத்தவர்களுமான ஆச்சாரியர்களிடத்திலே குனிந்து நீ விஷயங்களை கேட்கவும் இல்லை. உன்னுடைய வானர சுபாவமான பரபரப்பினால் வந்த அறிவின்மையால் நீதி நெறி நடந்த எம்மை பழிக்கிறாய். நாம் செய்ததில் தவறேதும் இல்லை. வலி உனக்கு எனக்கும் நிலத்தகராறு கிடையாதுன்னு சொன்னேன். வலி சுக்ரீவனோடு நான் நட்பு பாராட்டியது எப்படி தெரியுமா? ஏகம் துக்கம் சுகம் சன்னம், துயரமும் இன்பமும் ஒருவர் 2 பேருக்கும் பொது என்ற அளவிலே நட்பு பாராட்டினோம். 2வது உனக்கு தெரியும், இச்வாகூணாமிகாத்யைவ சசைல வனகானனா மிருக பட்சி மனுஷ்யாணாம் விக்கிரக பிரகிரகாவபி. பூமிகி க்ஷேத்திரம் களத்திரம். பூமி என்ற சொல் நிலத்தையும் மனைவியையும் குறிக்கிறது. இந்த பூமண்டலம் முழுதும் இக்ஷ்வாகு ராஜாக்களுக்கு சொந்தமானது என்பது உனக்கு தெரியும். இக்ஷ்வாகு ராஜாக்களுக்கே சொந்தமான இந்த உலகத்தில் இருக்கிற கிஷ்கிந்தை என்கிற சிறு நிலத்தை ஆரை கேட்டுக்கொண்டு நீ அரசனாக இருந்து ஆள்கிறாய். அன்றே தொடங்கி விட்டது உனக்கும் எனக்கும் விரோதம். எல்லை மாறாட்டம் இல்லை, வீடு விஷயமான தகராறு இல்லைன்னு சொன்னேன். சுக்ரீவ மகாராஜனை ராஜ்யம் முழுவதையும் பிடுங்கிக் கொண்டு சுற்றத்தாரையும் அவனை விட்டு பிரியும்படி செய்தாய். உனக்கு எனக்கும் தாயாதி பகை இல்லைன்னு நீ சுக்ரீவனை பத்தி சொல்ற போது என்ன சொன்ன? அயம் பிராதா சுதாருணா, மிக கொடியவனான சுக்ரீவன் சொன்னேன். அண்ணன் தம்பிய பார்த்து கொடியவன் சொல்றான்னாலே அப்ப ஞாதி பகை வந்து விட்டதல்லவா அங்கே. அப்பா அந்த சுக்ரீவன் உழவு தொழில் செய்தும் பயிர்களை வளர்த்தும் பசுக்களை காப்பாற்றியும் பொருள் ஈட்டுகின்ற ஆடு மாடு எருமை என்ற எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு அவனை ஓட ஓட அடித்தாய்.